அபிராமி. சாரி சரண்யா, பாம்பு வச்சு உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். யாரு எவனே தெரியல, உன்னை துப்பாக்கியால சுட்டா. அதுல இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா இப்ப நீ தப்பிக்கவே முடியாது. ஐ எம் ரியலி சாரி. இந்த இன்ஜெக்ஷன்ல எந்த விஷமும் இல்லை, ஏன் எதுவுமே இல்லை. ஆனா இதை நான் இப்ப இன்ஜெக்ட் பண்ணேன்னா இதுல இருக்கிற காத்து உன் உடம்புக்குள்ள போய் இம்மீடியட்டா நீ செத்துருவம்மா. இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது சரண்யா, தப்பிக்கவே முடியாது. சார், இந்த நேரத்தில் இங்க என்ன சார் பண்றீங்க? சார் என்ன சார், என்ன? என் சரண்யாவை பார்க்கணும் போல தோணுச்சு, அதான் இங்க வந்து. சார் சார் சார், என் சரண்யாவை எப்படியாவது காப்பாத்துங்க சார். ஓகே சார், உங்க காலில் விழுந்து கேட்கிறேன் சார். ஓகே 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 சார், நாங்க பாத்துக்கிறோம். என் சரண்யாவை காப்பாத்துங்க சார். சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் சொத்தே போனாலும் பரவாயில்ல. ஓகே சரண்யாவை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் எமோஷன் ஆகாதீங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரண்யா சார் சொன்னா கேளுங்க சார். வாங்க 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 பேசிக்கலாம் வாங்க. சரண்யா சரண்யா சார் சரண்யா. என்னம்மா வீட்டையும் லாக் பண்ணாம லைட்டையும் போடாம இருட்டுல உட்கார்ந்திருக்க? ஒரு போலீஸ் ஆபீசரோட அம்மாவுக்கு தைரியம் இருக்கணும், அதுக்காக இப்படியா? என்னமோ லைட்ட போடணும்னே தோணல. என்னமாச்சு உனக்கு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? எனக்கு ஒண்ணும் ஆகலடா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். கை கால் அலம்பிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அம்மா, நான் சாப்பிடுறது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. அம்மா, நான் பிறந்ததுலேருந்தே நாம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கோம். உன் முகத்துல தெரிகிற ஒரு சின்ன ரியாக்ஷனு கூட அர்த்தம் எனக்கு தெரியும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற மாற்றத்தையும் உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனால எதையும் என்கிட்ட மறைக்க நினைக்காத. சரி, சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. சொல்லக்கூடாதுன்னு இல்லடா, அத சொல்லி நீ மனசு வருத்தப்படக்கூடாது. நீ ஏன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு ஓஞ்சி வீட்டுக்கு வர? நான் வேற இத சொல்லி உன் மனசு வேதனைப்படக்கூடாது இல்ல, அதான். என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மேடத்தை பார்த்துட்டு வரியா? அது எப்படி உனக்கு தெரியும்? அங்கிருந்து போலீஸ்காரங்க சொன்னாங்களா? இதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். இப்பெல்லாம் உன்னோட சந்தோஷம், கவலை, கஷ்டம் எல்லாமே மேடத்தை பத்தினதாவே இருக்கு. இது ஏன்னு எனக்கு புரியல. போற போக்குல நீ என்னையே மறந்துடுவ போல இருக்கு. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏண்டா யாரோ ஒருத்தருக்காக பெத்த பிள்ளைய எந்த தாயாவது மறந்துடுவாங்களா? நீதான் அவங்கள பத்தி அடிக்கடி பேச பேச எனக்கு அவங்க மேல மரியாதை ஜாஸ்தியாச்சு. அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே மரியாதை பாசமா மாறிடுச்சு. அவங்க குரலை போன்ல கேட்கும் போதெல்லாம் என்னவோ எனக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். அது ஏன்னு எனக்கும் தெரியல. சரி, ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு?
சொல்லுமா, ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு? ஆஸ்பத்திரியில கலெக்டர் அம்மாவோட புருஷன் என்ன கலெக்டர் அம்மாவை பார்க்கவே விடல. ஏண்டா அங்க போகணுன்ற அளவுக்கு என்ன அந்த ஆளு ரொம்ப அசிங்கமா பேசிட்டாரு. கலெக்டர் அம்மாவை பார்க்க முடியாம இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டோமேங்கிற வருத்தத்துல என்னால எழுந்துக்க கூட முடியாம அப்படியே உட்கார வச்சிடுச்சு. நீ ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போன? நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், பெரிய பதவியில் இருக்கிறவங்க நெருப்பு மாதிரி, அதிகமா நெருக்கமும் கூடாது, தூரமாவும் இருக்க கூடாது. அதுவும் ரொம்ப உரிமை எடுத்து பழக ஆரம்பிச்சா மத்தவங்க பார்வையில் அது தப்பா படும். பதவிக்காகவும் தனிப்பட்ட லாபத்துக்காகவும் நம்ம பழகிறதா எல்லாரும் பேசுவாங்க. அதுக்கு நாம இடமே கொடுக்க கூடாது. நீ என்னடா அந்த ஆள் மாதிரியே பேசுற? நான் என்ன என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கொடுங்கன்னு கேட்கவா போனேன்? அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கோயிலுக்கு வரதா சொன்னாங்க. ஆனா சொன்னபடி அவங்களால வர முடியாம போயிடுச்சு. அதுவே அவங்க உயிருக்கு ஆபத்தா போயிடுச்சு. ஒருவேளை சொன்னபடி அவங்க கோயிலுக்கு வந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுன்னு என் மனசுல தோணுச்சு. அவங்கள ஒரு தடவையாவது பார்த்தாதான் என் மனசு ஆறுதல் ஆகுன்னு ரொம்ப தவிச்சது. அதனாலதான் நான் போனேன். ஒரு தடவை போனதுக்கே நல்ல பாடம் கிடைச்சதுல. இனிமே மேடத்தை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகாத. நீயும் ஏண்டா இப்படி பேசுற? நீ கலெக்டர்மா புருஷனை சமாதானப்படுத்த இன்னொரு நாளைக்கு போய் பார்க்கலாம்னு நினைச்ச. நீ ஒரேடியா போகவே வேண்டான்னு சொல்ற. ப்ளீஸ்மா, நான் சொல்றத புரிஞ்சுக்க. நீ அன்பா தான் ஃபீல் பண்றேன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஆதாயத்துக்காக தான் ஆளுறேன்னு மத்தவங்க நினைப்பாங்க. எனக்கே நீ ஹாஸ்பிட்டல் போறது பிடிக்கல. மேடம் நல்லபடியா குணமாக்கணும்னு நாம ஆண்டவன் கிட்ட வேண்டிப்போம். திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்திடாத. சரிடா, நான் போகல. அம்மா, கலெக்டர் அம்மாவை சுட்டது யாருன்னு தெரிஞ்சதா? இல்லம்மா, பக்கத்துல இருந்த பில்டிங்ல இருந்தா சுட்டிருக்காங்க. ஆனா அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் தலைமறைவாயிட்டான். அவன் மட்டும் கிடைச்சிட்டான், குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். முதல்ல அவனை பிடிச்சி தூக்குல போடுப்பா. அப்பதான் என் மனசு ஆறும். கலெக்டர் அம்மா எவ்வளவு நல்லவங்க, எல்லாருக்கும் எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அவங்கள போய் சுடணும்னு அவனுக்கு தோணி இருக்கு பாரு. படுபாவி படுபாவி, அவன் எப்படியாப்பட்ட அரக்கனா இருப்பான். நல்லவங்களுக்கு தான் இந்த காலத்துல எதிரிங்க அதிகமா இருக்காங்க. டேய், நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. நீ காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. ஆரம்பிச்சிட்டியா? சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சாப்பாடு எடுத்து வை. சரி. சரவணா, இன்னும் எத்தனை நாளைக்குடா கூலிக்கு மாறடிக்கிறது? டேய், நம்ம பார்ட்டி ஒருத்தன் மெயின் டீலரோட லிங்க் பண்ணி வரோன்னு சொல்றான். அந்த லிங்க் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு அமௌண்ட் லம்பா கிடைக்கும். நம்ம சீக்கிரம் பெரிய ஆளா ஆயிடலாம். என்னடா சொல்ற? இல்லடா, போலீஸ் இப்போ முன்ன மாதிரி இல்லை, கெடுபிடி அதிகமாயிடுச்சு. நெட்வொர்க்கில் இருக்கிறதா சேஃபு. தனியாக பிரிஞ்சு போனோம் பிரச்சனை, அதெல்லாம் ரிஸ்க் ஆகிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. நமக்கு நிறையா வயசு இருக்குடா, நம்ம நிறையா பணம் சம்பாதிப்போம். ஓகேவா? ஓகேடா. யாரா அது? டேய் கோபி, எப்படா வந்த? இப்பதான்டா சென்னைக்கு வரது இப்பதான் வழி தெரிஞ்சதா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரணும்லடா. சரவணா, யாரா அது? டேய், இவன் கோபிடா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னோட ஊருக்காரன். சின்ன வயசுலேருந்தே பழக்கம். ஹலோ. நாங்கெல்லாம் ஒன்றா படித்தவங்க. கோபி, இவன் ஜீவா. சென்னைக்கு வந்ததுலேருந்து எல்லாமே வந்தான். உட்காருங்க பாஸ். உட்காரு உட்காரு. மச்சான், ஊற்றி விட்றா. ஐயோ பாஸ், எனக்கு இது வேணாங்க, எனக்கு பழக்கம் இல்லை. பரவாயில்ல, பழகிங்க பாஸ். நாங்கெல்லாம் குடியாரனா பிறந்தோம், எல்லாம் கத்துக்கிறது தான். குடிங்க பாஸ். என்னை தப்பா நினச்சிக்காதீங்க, எனக்கு வேண்டாங்க. என்னடா சொல்றேன், அவன் ஃப்ரெண்டு குடிக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப நல்லவரோ? என்ன வேலை செய்றீங்க பாஸ்? மெக்கானிக்கா இருக்கேங்க. ஒரு மெக்கானிக் குடிக்காம இருக்கிறது 8வது அதிசயம் பாஸ். என்ன பாஸ்? அப்புறம் சொல்கிறா கோபி, எப்படி இருக்க? ஊரில் அப்பாலாம் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கும்டா. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடா, பேச்சுலர் லைஃபு, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், நீ என்ன இந்த பக்கம்? எதுவும் விசேஷமா? இல்லடா, என் லவ்வரை தேடி வந்திருக்கேன். என்னடா சொல்கிற? நீ லவ் பண்ணுறியா? யார் அந்த பொண்ணு? விஜய்னு பேரு. நம்ம ஊர் தான்டா. நம்ம ஆளுங்களை பற்றி உனக்கு தெரியுமே.
10 வயசுலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அவளுக்கு தாலி கட்டினவனா ஒரே வருஷத்துல செத்துட்டான். அவ தாலி அறுத்து வாழ்க்கையை அழிச்சிட்டாங்கடா. என்னமோ தெரியல, அவளை பார்த்தவொன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் மனைவி அவ தான் முடிவு பண்ணிட்டா. எங்க அப்பாவை கூட்டு போய் பொண்ணு கேட்டேன். அவங்க அப்பா சாஸ்திரம் பார்க்குறவரு முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அங்கேயே இருந்தா தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை சென்னைக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டாரு. எங்க அப்பாவுக்கு நானும் லெட்டர் எழுதி வச்சுட்டு நானும் கிளம்பி வந்துட்டேன். எல்லாம் சார் தான் பாஸ். அந்த பொண்ணு உங்களை விரும்புதுன்னு தெரியுமா? என் மனசில் அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா வந்தது வேஸ்ட்டு தானே? இல்லைங்க, அவ மனசுல கண்டிப்பா லவ் இருக்கு. என் மேல எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அதே மாதிரி அவங்க அப்பா மேலேயும் மரியாதை இருக்கு. அவ அப்பாவுக்கு பயந்துதான் அவ மனசுல இருக்கிறத மறைக்கிறான். காதலுக்கும் அப்பா பாசத்துக்கு நடுவில் கிடந்து தவிக்கிறான். விஜய் தெளிவா ஒரு முடிவெடுத்து என் லவ்வை ஏத்துக்கான்னு வச்சுக்கேன். அவ அப்பா சம்மதத்தை நான் வாங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி விஜயை கண்டுபிடிக்கணுமே. அவ ஃபோட்டோ எதுவும் எடுத்து வந்துறியா? இல்லடா, ஃபோட்டோ எல்லாமே எப்படிரா சென்னை முன்ன விட பெருசாகிடுச்சு. வெக்க பொருளை ஊசி தேடுவாங்க சொல்லுவாங்க பார், அந்த கதை தான். அவளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. அவள் காலேஜ் படித்தா கூட பரவாயில்ல, காலேஜாக போய் தேடலாம். யார் வீட்டில் வேலை செய்கிறான்னு கூட தெரியல. சென்னையில் எங்கே பார்த்தாலும் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் கிராமம் மாதிரி. ஒவ்வொன்றா ஏறி தேடுறதுக்குள்ள நீ கிளவன் ஆயிடுவ. சென்னை முழுக்க தேட வேணாண்டா. நம்ம ஊர் போஸ்ட்மேனை கரெக்ட் பண்ணி அவங்க அப்பாவுக்கு எழுதின லெட்டர்லேருந்து ஃப்ரம் அட்ரஸ் செஞ்சுக்கிட்டேன். சென்னை 78ன்னு போட்டிருந்தது. அது கேக்க நகர் ஏரியாவுமே. என்னதான் வீட்டு வேலை செஞ்சாலும் மார்க்கெட்டு கோயில் வந்து தானே ஆகணும். அந்த ஏரியாவில் நம்ம சுற்றணும்னா அவளை கண்டுபிடிச்சிடலாம்டா. நீங்கள் தான்டா எனக்கு உதவி பண்ணணும். மச்சி நீங்கள் பேசிட்டே இருங்க. ஓகேடா. ஒரு நிமிஷம்டா, வந்துடுறேண்ணா. மாத்துடா. ஓகேடா. இந்த சரக்கு நாளைக்கு காலையிலக்குள்ள பார்ட்டி கிட்ட போய் சேரணும். சரக்கு இடம் கமிஷன் எங்க? இந்த எவ்வளோ இருக்கு? எப்பவும் கொடுக்குறதா? இப்போல்லாம் ரிஸ்க் அதிகமாயிடுச்சு, கூட கொஞ்சம் போட்டுவிடு. சரி, நான் பாஸ்ட்ட பேசுறேன். இந்த வேலையை கரெக்டாக முடிச்சிரு. சரி சரி, பார்த்துக்கிறேன். அப்புறம் மச்சான், ஆமா, நீ என்னடா வேலை செஞ்சுட்டு இருக்க? நான் கொரியரில் டெலிவரி பாயாக வேலை பார்க்குறேன். இவன் ட்ராவல்ஸில் டிரைவர் ஆகுறான். சரி சரி, நீ முகம் கழுவிட்டு வா, போய் சாப்பிட்டு வரலாம். பாத்ரூம் எங்கடா இருக்கு? இதோ இருக்குடா, போ, நம்ம வீடு தான். சரி. ஏய், லைட்டு போட்டுக்கடா. ஓகேடா. அதான் 2வது சுவிட்சு. என்னடா என்னாச்சு? சரக்கு வந்துடுச்சு, அதை கொண்டு போய் கொடுக்கணும். சரி, அந்த மேட்ரு ஓகே. இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம ரூமில் தங்க போகிறான்? தெரியல மச்சி, 1 வாரமா 10 நாளாக தங்கியிருப்பான். ஆமாம், எதுக்கு கேட்குற? புரியாமல் கேட்குறேன். நம்ம இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சா நம்மளுக்கு பிரச்சனை தானடா? எனக்கு தெரியும்டா, ஆனால் காரணம் இல்லாமல் தங்க வைப்பனா? பலி கொடுக்குறது சில ஆடு தேவைப்படுதுல, அப்படிதான். இது ஒரு ஆடு. நாம் போக முடியாத இடத்துக்கு இவன்கிட்ட சரக்கு கொடுத்து அனுப்பலாம். என்னன்னு தெரியாமே சரக்கு கொடுத்துட்டு வருவான். யாருக்குமே சந்தேகம் வராது. அப்படியே இவன் மாட்டினாலும் நாம தப்பிச்சுக்கலாம். எனக்கு இது சரியாக வரும்னு தோணல. சீக்கிரமே அவன் லவரை கண்டுபிடிச்சி ரூமை விட்டு வெளியே அனுப்ப வேண்டியது தான். இவனை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, எந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கோபி சின்ன வயசுலேருந்து நல்லா பழக்கம்டா. டக்குன்னு அப்பெல்லாம் வெளியே போக சொல்ல முடியாதுடா. அதுக்கு நன்றி காரணம் அவனை உள்ள அனுப்பலான்றியா? ஏண்டா, ஏதோ கோவத்தில் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். அதுக்காக அப்படியே போயிடுவியா? திரும்ப வீட்டுக்கு வரமாட்டியா? நாயை பற்றி தெரியுமா உனக்கு? எஜமா என்னதான் அடித்து துரத்துனாலும் அவன் காலையே சுற்றி சுற்றி வருண்டா. அது மாதிரி தான் நீ இருக்கணும். அந்த நன்றி உணர்ச்சி எல்லாம் எனக்கு இருக்கானாச்சு. எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததே நீங்க, அதை நான் மறந்துடுவேனா? நீங்க 1000 சொல்லுங்க, ஏன் கழுத்தை பிடிச்சு கூட வெளியே தள்ளுங்க, நான் ஏத்துக்கிறேன். உங்க வீட்டு பொம்பளை பேசுறதெல்லாம் தாங்க முடியலன்னாச்சு. மனுஷனா கொஞ்சம் மான ரோசம் இருக்கத்தானே செய்யும். சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம உனக்கு என்னடா மான ரோஷம் வேண்டி கிடக்கு?
சரண்யாவோட பாதி உயிரை எடுத்து படுக்க வச்சிட்டீங்க. மீதி உயிரை எப்படா எடுப்பீங்க? 50 லட்சத்தை நான் மொத்தமாக தானே கொடுத்தேன். நீங்க இன்ஸ்டால்மெண்ட்ல கொல்றீங்க. ஆனா அண்ணாச்சி, நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் சரிதான். ஆனா உங்களை சமாதானப்படுத்துற பதில் தான் என்கிட்ட இல்லை. இப்பவும் என்ன சமாதானப்படுத்துறதுலயே குறியாயிரு. காரியத்தை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்க மாட்டியா? நீ எங்கடா யோசிக்க போற? திரும்பவும் காக்கி யூனிஃபார்ம் போட்ட மிதப்புல கலெக்ஷனை ஆரம்பிச்சிருவ. எங்க தயவெல்லாம் இனிமே உனக்கு தேவைப்படுமாடா? இப்படிலாம் பேசாதீங்க என்னாச்சு. நான் திரும்ப யூனிஃபார்ம் போட்டு டியூட்டிக்கு ஜாயின் ஆனது என் நல்ல நேரம் இல்லை, உங்களோட நல்ல நேரம். கலெக்டர் சுட்டதை யாருன்னு பிடிக்க சொல்லி சிஎம்ஏ ஆர்டர் போட்டிருக்காரு. டிபார்ட்மெண்ட்ல அவன் அவார்டு வாங்குறேன் ரிவார்டு வாங்குறேன்னு ஆளாளுக்கு பேயா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க தெரியுமா? இந்த சமயத்தில் நான் ஏசியா இருக்கிறது உங்களுக்கு தான் நன்மை. ஏன்னா டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு அத்தனை மூமெண்ட்டையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களை என்னால் அலர்ட் பண்ண முடியும் தெரியுமா? சரி, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்போ எந்த லெவலில் இருக்கு? பாருங்க அண்ணாச்சி, கலெக்டரை கொல்றதுக்காக மும்பையில இருந்து தான் ஆளுங்க வந்தாங்கன்னா எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாது. ஆனா கொலை நடந்ததை எவனோ ஒரே ஒரு வாட்ச்மேன் மட்டும் பார்த்துருக்கான். பார்த்தவன் அன்னைக்கே தலைமறைவு ஆயிட்டான். அவன் மதுரை பக்கம் இருக்கிறதா தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பட் எங்க டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மதுரையில் வலை வீசி தேடிட்டு இருக்காங்க அவனை. அவனை பிடிக்கட்டுன்னு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய? நீ நேரா மதுரைக்கு போவியோ இல்லை அங்க இருக்கிற ஆளுகிட்ட சொல்லுவியோ எனக்கு தெரியாது. அந்த வாட்ச்மேனை கண்டுபிடிச்சு கதையை முடிச்சிரு. வாட்ச்மேனை முடிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த கேஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. வாட்ச்மேன் உங்க ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிட்டா உங்க ஆளுங்க அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில ஏன்ட்டு தான்ப்பா வந்து நிற்பாங்க. அப்புறம் ஊர்ல மான மரியாதையோட வாழ முடியாது. அவளை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறதா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை சாகடிச்ச சந்தோஷத்தோட ஜெயிலேயே என் காலத்தை கழிச்சிருக்கேன். அறகுறை உயிரோடு அவளை விட்டுட்டு நான் மாட்டிக்கிறல எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்க அண்ணாச்சி, வாட்ச்மேனோட கதையை முடிக்க வேண்டிய வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீ அந்த வேலையை முடிக்கிற சமயத்தில் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கிற சரண்யா கதையை முடிச்சிடுறேன்.